இது அர்த்தமுள்ள ஆன்மீகம் நிகழ்ச்சி. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொன்னார். இறைவனை வழிபாடு செய்வதற்கு முன்பதாக ஒரு மனிதனுடைய உயிர் சக்தியை தயார்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாக அமைவதுதான் கோபுர தரிசனம். அதன் விளக்கங்களை கடந்த நிகழ்ச்சியை பார்த்தோம். உடலுடைய மனிதனுடைய சூட்சும உடம்பிலே 7 விதமான சக்கரங்கள் உண்டு. அந்த 7 சக்கரங்களிலே விசுத்தி சக்கரம், ஆஞ்ஞா சக்கரம், இந்த 2 சக்கரங்கள் தான் ஆன்மீகத்தோடு நேரடியாக தொடர்பு கொண்டது. விசுத்தி சக்கரம் என்பது இந்த தொண்டை பகுதியிலே அமைந்திருக்கும். ஆஞ்ஞா சக்கரம் என்பது 2 புருவங்களுக்கு மத்தியிலே அமைந்திருக்கும். ஆஞ்ஞா சக்கரத்தை விழிப்புணர்வு சக்கரம் என்று சொல்வார்கள், நெற்றிக்கண் என்று சொல்வார்கள், ஞானக்கண் என்று சொல்வார்கள். இந்த 2 சக்கரங்கள் விழிப்பு நிலை அடையும் பொழுது மாத்திரமே ஒரு மனிதனாலே முழுமையாக இறைவனை அறிய முடியும். அந்த அறிவதற்கு ஒரு உடற்பயிற்சி அவசியம், உடற்பயிற்சி தேவை. அந்த உடற்பயிற்சி தான் கோபுர தரிசனம். கோவிலுக்குள்ளே நீங்கள் நுழைவதற்கு முன்பதாக கோபுரத்திற்கு கீழே நின்று கோபுரத்தை அண்ணார்ந்து பார்ப்பீர்கள். அப்படி அண்ணார்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் கழுத்தானது சற்று பின்பக்கமாக வளையும், உடலானது நேர்கோட்டில் இருக்கும். ஆக இந்த பயிற்சி செய்யும் பொழுது விசுத்தி சக்கரம் தூண்டப்பட்டு ஆஞ்ஞா சக்கரம் தூண்டப்படுகிறது. நீங்கள் நின்று கொண்டு, நேரடியாக நின்று கொண்டு உங்கள் கழுத்தை பின்பக்கமாக வளைக்கும் பொழுது விசுத்தி சக்கரமும் குறிப்பாக ஆஞ்ஞா சக்கரமும் தூண்டப்படுகிறது. இந்த விசுத்தி சக்கரமும் ஆஞ்ஞா சக்கரமும் தூண்டப்படும் பொழுது ஒரு மனிதனுக்கு கவலைகள் ஆயிரங்கள் இருந்தாலும் அதெல்லாமே விலகி முழுக்க முழுக்க ஒரு தெய்வ நிலை, தெய்வ சிந்தனை அந்த மனிதனுக்குள்ளாக ஏற்படும். ஆக கோவிலுக்கு உள்ளே காணப்படக்கூடிய இறையியல் சூழ்நிலைகளை அவன் முழுவதுமாக உள்வாங்குவதற்காக அவனுடைய உடலையும் அவனுடைய மனதையும் தயார்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி முறைதான் இந்த கோபுர தரிசனம். ஆக எப்பொழுது கோவிலுக்கு சென்றாலும் கோவிலுக்குள் நுழைவதற்கு முன்பதாக கோபுரத்திற்கு கீழாக கோவில் வாசலில் நின்று உங்கள் உடலானது நேர்கோட்டில் நேரடியாக நின்று கழுத்தை பின்பக்கமாக சாய்த்து சில நொடிகள் நீங்கள் அந்த கோபுரத்தை பார்த்து, கோபுரத்தின் கலசங்களை பார்த்து, உள்ளே இருக்கக்கூடிய இறைவன் நினைத்து சிறிது நேரங்கள் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் உடலும் சரி, உங்கள் உள்ளமும் சரி அந்த இறையியல் சூழலையை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளும். உங்களுக்கு 1000 கவலைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். பட் அது எல்லாமே பெரிதாகாதபடிக்கு உங்கள் உடலும் மனதும் ஒரு நல்ல ஒரு தயார் நிலை ஏற்பட்டுவிடும். ஆஞ்ஞா சக்கரம் விழித்தால் மாத்திரமே ஒரு மனிதனாலே இறைவனை அடைய முடியும். ஆஞ்ஞா சக்கரம் தூங்கி கொண்டிருந்தால் நீங்கள் எவ்வளவு என்ன முயற்சி செய்தாலும், என்ன பிரயத்தனம் செய்தாலும் இறையியல் சூழ்நிலைகளை உங்களாலே உணர்ந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே அந்த ஆஞ்ஞா சக்கரத்தை விழிப்புணர்வு செய்வதற்கு நான் சொன்ன இந்த பயிற்சியை செய்யுங்கள். இதை பயிற்சியாக ஜனங்களுக்கு சொன்னால் எல்லோரும் செய்வார் என்று சொல்ல முடியாது. இதை உணர்ந்த முன்னோர்கள் கோபுர தரிசனம் என்கிறதான ஒரு விஷயத்தை உண்டாக்கி அதை மக்கள் மனதிலே உண்டாக்கி இன்றைக்கு மட்டும் செய்கிறார்கள். ஆக கோவிலுக்குள்ளே சென்று இறைவனை வழிபாடு செய்து இறைவனுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைநிலையை நீங்கள் முற்றிலுமாக அறிய வேண்டும் என்றால் உங்கள் உடலை நீங்கள் தயார்படுத்த வேண்டும். அந்த தயார்படுத்துவதற்காக நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த ஆஞ்ஞா சக்கரத்தை விழிப்புணர்வு ஆக்குவது. ஆஞ்ஞா சக்கரத்தை விழிப்புணர்வு ஆக்குவதற்காகத்தான் கோபுர தரிசனம் செய்கிறீர்கள். ஆகவே இன்றையிலிருந்து எந்த கோவிலுக்கு நீங்கள் சென்றாலும் உங்களுடைய ஆஞ்ஞா சக்கரத்தை விழிப்புடைய ஆனதுக்கு பின்பதாகவே செல்வது நல்லது. இதைதான் முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்தார்கள். இதே போல ஒரு கோவிலுக்குள்ளே நுழைந்து உடனே என்னென்ன காரியங்கள் இருக்கும், என்னென்ன சன்னிதானங்கள் இருக்கும், அங்கே எப்படி எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், அந்த காரியங்களுக்கு பின் இருக்கக்கூட ஆன்மீக உண்மைகள் என்ன, அறிவியல் பூர்வமான உண்மைகள் என்ன என்பதை குறித்தெல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக பார்க்கலாம்.